வணக்கம். மயூர சர்மன்னு ஒருத்தருங்க. அவர் கிருஷ்ணன் மேலே அவ்வளோ பிரேமைங்க. பொதுவாகவே இந்த கடவுளுக்கெல்லாம் அவரை யார் வணங்குறாங்களோ அவங்கள சோதிக்கிறது, சோதனை உள்ளாக்கிறது அவங்களுக்கு ஒரு விளையாட்டுங்க. ஆமாங்க, இவர் பாட்டுன்னு வேலை உண்டு, கிருஷ்ணனை கும்பிட்றது போகிறது வருதுன்னு அப்படி இருப்பாருங்க. இந்த கிருஷ்ணன் நோ ரொம்ப சேஷ்டை பிடிச்சவர் பாருங்க. என்ன பண்ணார் தெரியுங்களா? நேராக வந்தார் உள்ள, அப்படியே அவருடைய யூனிஃபார்ம்லேயே வந்தார். கையில் ஃப்ளூட் எடுத்துன்னு வந்தார். ஃப்ளூட் எடுத்துன்னு மயூரசேனன் அப்படின்னாரு. பகவானே என்றார், எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணுமே என்னார். பாருங்கள், நம்மளாம் பகவானை ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கப்போ பகவான் இவர் கேட்டார். என்ன அப்படின்னார். எனக்கு உன்னுடைய பையன் இருக்கான் பாரு, அவனுடைய இடது பாகத்தை கரெக்டாக கட் பண்ணி எனக்கு கொடுத்துடணும் நீ. சரி செஞ்சிடுறேன்னார். அதை ரம்பத்தில் நீயும் உன் மனைவியும் அறுக்கணும். சரி அப்படியே செஞ்சிடணும். அறுக்கும்போது உன் கண்லேருந்தும் தண்ணி வரக்கூடாது, உன்னுடைய மனைவி கண்லேருந்து தண்ணி வரக்கூடாது, முக்கியமாக உன் பையன் கண்லேருந்து தண்ணி வரக்கூடாதுன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸும் நடந்துன்னு இருக்குது. ரம்பத்தை வச்சு அவர் நின்று பார்க்குறாருங்க. பாருங்க, சேஷ்டங்க அந்த கிருஷ்ணன். பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அறுக்கும்போது அவர் இடது பக்கம் தானே கேட்குறாரு, வலது பக்கத்து இந்த பையனோட வலது பக்கத்து கண்ணுலேருந்து தண்ணி வருது. நோ ஸ்டாப்ன்றாரு கிருஷ்ணன். என்ன சுவாமி என்னன்றாரு. நான் என்ன சொன்னேன், கண்ணுலேருந்து தண்ணி வரக்கூடாதுன்ற. இவன் வலது கண்லேருந்து தண்ணி வருதுன்னும் போது அதுக்கு இந்த பையன் சொல்கிறான், பகவானே என்னோட வலது கண்ணு என்ன பாவம் பண்ணிச்சு, அதையும் அந்த பக்கத்தையும் எடுத்துக்கோ அப்படின்றாரு. அப்படின்னா எவ்வளோ ஒரு பிரேம பாருங்க கிருஷ்ணன் பேர். புரியுதுங்களா? என்னுடைய வலது பக்கம் என்ன பாவம் பண்ணிச்சு, இடது பக்கத்தை மட்டும் கேட்குறியான்றான் அந்த பையன். இதுதான் கிருஷ்ண பிரேம. நன்றி, வணக்கம்.